லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். சென்னை கொளத்தூரில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற வருவாய்த்துறையினருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. கொளத்தூர் பாரத் ராஜீவ் காந்தி நகரில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்ற வருவாய்த்துறையினருடன் குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட அப்பகுதி மக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாங்க ஒரு 25 வருஷமா இங்கதான் இருக்கோம். என்னுடைய தாத்தா பாட்டி எங்க அம்மா அப்பா எல்லாரும் இருந்தாங்க. நாங்க இங்கதான் இருக்கோம். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த வாங்கியிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் நிறைய லேடிஸ் அடிச்சுட்டாங்க. ஜென்ஸ் போலீஸே அடிச்சிருக்காங்க. மக்கள்லாம் கதறி அழுகுறாங்க. காலில் விழுந்து கூட கெஞ்சிட்டாங்க போலீஸ்கிட்ட. ஆனா போலீஸ் அதை பொருட்படுத்தவே இல்லை. இதை அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இல்லைனாக்கா குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் போட்டுட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா சூசைட் தான் பண்ணிப்பாங்க. இதுக்கு கவர்மெண்ட் தான் பதில் கொடுக்கணும். இங்க பாரத் ராஜீவ் காந்தி நகர்ல என்னுடைய ஃபேமிலி மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா அங்க இருக்கிறோம். நான் பிறந்ததுல இருந்து இந்த ஏரியாவில தான் இருக்கிறேன். அதே மாதிரி அந்த இடத்த கிட்டத்தட்ட ஒரு 350 குடும்பம் இருக்குது. 1500 ஓட்டு இருக்கு. இந்த தொகுதியில இது வரைக்கும் இல்லாம திடீர்னுட்டு அந்த கேஸ்ல எங்க பேர் யார் பேருமே இல்லாம யார் பேரையோ செட்டிங் பண்ணி அதை அவங்க ஜெயிச்சதா சொல்லி கோர்ட் ஆர்டர் ஒரு தனி நபருக்கான ஒரு குடும்பம், முஸ்லிம் குடும்பத்துக்காக இதை அவங்க சொல்றாங்க பண்ணி அவங்களாவே எல்லாமே பண்ணிட்டாங்க. போர்ஜரியான டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நாங்க கேஸ் நிலுவையில் இருந்தாலும் நீங்க ஸ்டே இருக்கான்னு கேக்குறாங்களே தவிர அவங்க ப்ராப்பரா இது வாங்கின ஆர்டர் சொன்னோம்னா 1990 வாங்கியிருக்காங்க. ஆனா இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்போ ஒரு 3 வருஷமா தான் எல்லா மக்களையுமே காலி பண்ணணும். கவர்மெண்ட் கிட்ட இது வரைக்கும் நாங்க போய் கேட்டதுக்கு ஒரு நாள் கூட இது தனியார் சொத்துன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதே கிடையாது. திடீர்னு இப்போ ஒரு 3 வருஷமா கவர்மெண்ட் கிட்ட கேட்டாலும் கோர்ட்டுன்னு தான் சொல்றாங்களே தவிர இது கவர்மெண்ட் சொத்தா தனியார் சொத்தான்றதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம தமிழகத்துடைய சீஃப் அட்வொகேட் அவர் தான் இதுல மெயின் இன்சார்ஜா இருக்காரு.